என்னடி முறைக்கிற? எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி நடக்குதுன்னு ஓவரா ஆடாத. நீ இந்த வீட்டுக்குள்ள வேணா வந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே நீ செல்லா காசுதான். கூடிய சீக்கிரமே உன்னை அந்த வேலைக்கார பயலையும் இந்த வீட்டை விட்டு துரத்தல. என் பேரு வேதநாயகி இல்ல. வேதநாயகி காலம் மாறி போயிடுச்சு. நீ இன்னும் 1999 இருக்கன்னு நினைக்கிற. இது 2025. இந்த உலகத்துல சரியாத சாம்ராஜ்யம்னு எதுவுமே இல்ல, அழியாத கோட்டைன்னும் எதுவுமே இல்ல. அதே மாதிரிதான் உன் பொய்யாலையும் சூழ்ச்சியாலையும் நீ கட்டி வச்சிருக்கிற கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு அடியோட அழிய போற நேரம் இப்ப வந்திருக்க. என்னது? என்னோட சாம்ராஜ்யத்தை சரிச்சிருவியா? ஏய், நான் கட்டி வச்சிருக்கிற இந்த கோட்டையை அழிக்க ஒருத்தன் பிறந்து வரணும்டி. அப்படியே ஒருத்தன் பிறந்தா கூட அவனை கருவிலேயே அழிச்சிருவேன். நீ என்ன கனவுலேதான் வாழ்வியா வேதநாயகி? உன்னை அழுக்க ஏற்கனவே ஒருத்த வந்துட்டான். அது வேற யாரும் இல்ல, என்னோட மருமகன் தான். அவன் உன்னோட அஸ்திவாரத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலா உருவி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் மொத்தமா எல்லாத்தையும் உடைச்சு தூள் தூளா ஆக்குமா. ஏய், பாத்தியா ரேணுகா, இத்தனை வருஷத்துல காலையிலே எந்திரிச்சு இப்படி பூஜை பண்ணிருப்பியா? பாரு என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் நாளே எப்படி கலக்கறான்னு. டேய், நீ வேறடா. அவ எங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பூஜை ரூம் பக்கமே வந்தது இல்ல. இங்க வந்து பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கா. எனக்கே ஆச்சரியமா தான்டா இருக்கு. ஏ ஆனந்தி, என்னடி இதெல்லாம்? ஒரே நாள்ல இவ்ளோ சேஞ்ச் ஓவர் காட்டுற? வேற லெவல் போ. சரிடா கார்த்தி, நாங்க வீட்டுக்கு போனோம். நைட் இங்கே தங்கிட்டதால அங்க வேற போய் சமாளிக்கணும். டேய் மாப்ள, இருந்து சாப்பிட்டு போடா. இப்ப ரெடி ஆயிரும். உன் தங்கச்சி தான் சமையல். ஆமாண்ணே, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டு போங்க. யாரு நீ? இன்னொரு நாள் வரோம், சவாசமா உட்காந்து கறி சோறே சாப்பிடுறோம். இன்னைக்கு விட்டுரு, இன்னொரு நாள் கண்டிப்பா வரோம். சரி வரோம். அப்ப நீங்க போயிட்டு வாங்க. ஒரு நாள் அவசரம் இல்லாம நிதானமா சாப்பிட்டு போற மாதிரி வாங்க. சரி ஆனந்தி, வரேன். வரேன் மாப்ள. வரேன் ரேணுகா. என் தங்கச்சியை பாத்துக்க. எங்க வீட்டுல எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. ரேணுகா இருக்கா, அவ பாத்துப்பான்னு நான் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வச்சிருக்கேன். கொஞ்சம் அவளை பாத்துக்க என்ன? அட, நீங்க வேற இதை சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க போயிட்டு வரோம் ரேணுகா. என்னோட வீடியோவை வச்சு மிரட்டி காரியத்தை சாதிச்சிட்டோன்னு நினைக்காத வள்ளி. இனிமேதான் உனக்கு உண்மையான சோதனையே இருக்கு. எனக்கு சோதனை கொடுக்கணும்னு நினைச்சா உனக்கு அதை விட பெரிய வேதனை தான் கிடைக்கும், பாத்துக்கோ. இந்த ஒரு வீடியோவை வச்சு ஆயுசுக்கு உன்னை ஜெயிலே உட்கார வச்சிருவேன். ரேணுகா, ஆனந்தியை நல்லா பாத்துக்கோன்னு. வரோம் ஆனந்தி, வரோம் கார்த்தி. சரி வரோம், பாத்துக்கடா. சரி மாப்ள, போயிட்டு வாங்க. பாய். நான் ஆனந்திய நல்லா பாத்துக்கணுமா? ஏண்டி, நானே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலையேன்னு வெறுப்புல இருக்கேன். ஆனா நீங்க 2 பேரும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்கல்ல. உங்க 2 பேரையும் ஓட விடுறனா இல்லையான்னு பாருங்கடி. ஹலோ, யாரு? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கேங்கிறது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லு. மேடம், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு முரட்டு சம்பவத்தோட ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏய், யாரா நீ? என்ன சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்க? நான் உளரல மேடம், உண்மையை தான் சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அதை பார்த்துட்டு திரும்ப என் லைனுக்கு வாங்க. சரி. யார் இவன் திடீர்னு போன் பண்ணி 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குங்கிறான்?
சொல்லுங்க மேடம், போட்டோ பாத்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா எடுத்திருக்காங்களா? ஏய், யார் நீ? உனக்கு எப்படி இந்த போட்டோ கிடைச்சது? அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு மேடம்? போட்டோல இருக்க மேட்ரு ஒர்த்தா இல்லையா அதை எடுத்துட்டு போய் உங்க தம்பி அதான் அமைச்சர்களை கொடுத்தா என்ன ஆகும் தெரியல. ஏய், என்ன மிரட்டுறியா? மிரட்டல மேடம், நடக்க போறதான் சொன்னேன். உங்க தம்பி உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த போட்டோ எடுத்துட்டு போய் அவர் கையில கொடுத்தா உங்களை மொத்தமா வெறுத்துடுவார்ல. அப்புறம் இந்த வீட்டை விட்டே வெளில அனுப்பிச்சிடுவாரு. யாருக்கு தெரியும்? அவரே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் புடிச்சு கொடுத்துருவாரு. இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. விஷயத்துக்கு வா. உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேற எதுக்கு மேடம் பண்ண போற? எல்லாம் படத்துக்காக தான். அப்படின்னா அத நேரடியா கேட்டு தொலைய வேண்டியதானே? எதுக்கு இப்படி என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு வேணும்னு சொல்லு. மேடம் மேடம் மேடம், அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் நீங்க நினைச்சிட கூடாது. அதுக்காக இன்னும் கொஞ்சம் சாம்பிள் போட்டோலாம் உங்க வீட்டோட கேட்ல வச்சிருக்க. போய் அதை பாத்துருக்க. அதுக்கப்புறம் நம்ம டீல் பேசிக்கலாம். என்னது? கேட்ல வச்சிருக்கியா? என்ன விளையாடுறியா? இல்ல மேடம், உண்மையா தான் சொல்றேன். வேற யாராவது எடுக்கிறதுக்குள்ள நீங்க போய் பாருங்க மேடம்.